receive thankfully and respond gratefully. எப்படியா? receive thankfully and respond gratefully. நன்றியுடன் அல்லது நன்றியுடன் பெற்றுக்கொண்டு நன்றியுணர்வுடன் பதிலளிக்கவும். நன்றி உணர்வோடு நானும் நீங்களும் பதிலளிக்கணும். 10 குஷ்டரோகிங்க ஆண்டவர்கிட்ட வந்தாங்க, சுகத்தை பெற்றுக்கிட்டாங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட வந்ததோ எத்தனை குஷ்டரோகிங்க வந்து நன்றி சொன்னாங்க? ஒரே ஒரு ஆள். ஆண்டவர் கேட்குறாரு, வேர் ஆர் த 9? எங்கப்பா அந்த 9 பேர் எங்க? வாங்கும் போது சில சமயத்தில் நன்றியோடு வாங்குறோம். அப்பா கிட்ட அந்த நன்மைகளை வாங்கும் போது, ஏசப்பா கிட்ட அந்த நன்மைகளை பெறும்பொழுதும் நன்றியோடு வாங்குறோம். சிலர் அந்த நன்றி கூட இல்லை, நீ செஞ்சுட்டு போ, நன்றியோடு தான் வாங்கணும். பெத்த அப்பா அம்மாவை இன்னைக்கு நம்ம வேற மாதிரி கேள்வி கேட்குறோம். என்ன பெத்த கடனுக்கு வளர்த்துக்கிட்டு போ கேட்குறோம் தானே? எவ்வளோ பிள்ளைங்க கேட்குறாங்க இன்னைக்கு. பெத்ததுக்கு படிக்க வை, அந்த நன்றியோடு வாங்குறது கிடையாது. என் அப்பா அம்மா எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அந்த நன்றி உணர்வோடு அந்த இரக்க உணர்வோடு எதையும் வாங்கிறது கிடையாது. இன்னைக்கு இருக்கிற உலகம், ஜென்சி உலகம் அப்படி ஆயிட்டு இருக்கு. எந்த நன்றி உணர்வும் எனக்கு கிடையாது. ஆனால் ஆண்டவர் சமூகத்தில் நம்ம எப்படி வாங்கணுமா? ரிசீவ் தேங்க்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பாண்ட் கிரேட்ஃபுல்லி. நன்றி உணர்வோடு வாங்கிட்டு நன்றியோடு வாங்கி, ஏதாவது எனக்கு கொடுக்குறாங்க, யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு தேங்க்யூ சொல்லாமல் வாங்கணும்னா இன்னொரு தடவை அவங்க கிஃப்ட் கொடுப்பாங்களா? அப்படி கடவுள் செய்ய மாட்டார். சரி, ஆனாலும் இன்னொரு தடவை கிஃப்ட் கொடுப்பாரா? இங்கே தான் இருக்குதுங்களா? கவனிக்கிறீங்களா? எனக்கு நீங்கள் வந்து அழகாக ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க, நல்லா கவர் பண்ணி பேக் பண்ணி ஒரு பேரை எழுதி வச்சு, ராஜேஷ் பிரதர் இந்தாங்கோ வாங்கிட்டு, உங்களுக்கு ஊழியம் பண்ணுறாங்க, கொடுத்து தான் ஆகணும் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டோம்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? இப்போ நம்ம வாங்கும் போதே என்ன பண்ணுறோம்? வி ரிசீவ் தேங்க்ஃபுல்லி. தேங்க்யூ பிரதர், எனக்கு இது நல்லா எனக்கு யூஸ் ஆகும் பிரதர். இந்த கோட்டு என் பாஸ்டருடைய கோட்டு. அவர் இப்போ இன்னைக்கு எடுத்து போடும்போது அவர் ஞாபகமாகவே வச்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த பாட்டு அதான் என்னுடைய பாஸ்டர் கிஃப்ட் கொடுத்தாரு. என் பாஸ்டர் இது கிஃப்டாக எனக்கு கொடுத்தது. அது வாங்கும் போது அது அவர்கிட்டருந்து வரும்பொழுது எனக்கு வந்து அது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்கு நான் நினச்சி இன்னைக்கு வரைக்கும் நான் அதை ஞாபகமாக வச்சு போட்டிருக்கிறேன். நல்ல வேளை நான் பெருக்கலை, போடுற அளவுக்கு இருக்கிறேன். தொப்பை மாத்திரம் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவர்கிட்ட நான் அது அவர் கொடுக்கும்போதே எனக்கு அந்த ஒரு பிளெஸ்ஸிங்கை நான் உணர்ந்தேன். இது போடும் போதெல்லாம் அவர் ஞாபகம் எனக்கு வரும். அப்போ தேங்க்ஃபுல்லி நான் என்ன பண்ணுறேன்? ரிசீவ் பண்ணிட்டு இன்றைக்கி நான் அவரை நினச்சி பார்க்குறேன், இது என் பாஸ்டர் கொடுத்தது. அப்போ அவர் செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், என் பாஸ்டர் செஞ்சதெல்லாம் எனக்கு ஞாபகம் வரும், எனக்கு என்னென்னலாம் நன்மை செஞ்சதெல்லாம் ஞாபகம் வரும். அப்போ நான் அவருக்கு என்ன பண்ணணும்? நான் நன்றியோடு இருக்கணும். இது கடவுள்கிட்ட வரும்பொழுது இன்னும் எவ்வளோ மேலே இருக்கணுங்க. என் கடவுள்கிட்ட வரும்பொழுது எவ்வளோ கிரேட்ஃபுல்லாக நான் இருக்கணும், எவ்வளோ நன்றி உணர்வோடு இருக்கணும். அப்போ சொல்லுங்கள், ரிசீவ் தேங்க்ஃபுல்லி. ஏதாவது யாருக்கிட்டேருந்து கிடைச்சதுன்னா நன்றியோடு நம்ம வாங்குறது மாதிரி அப்பா கிட்ட கிடைக்கும் போது நன்றிப்பா தேங்க்யூப்பா. ஒரு வேதனையான ஒரு விஷயம், போன வாரம் சர்ச்சுக்கு ஒரு அம்மா வந்தாங்க, 2 பேர் புதுசாக வந்தாங்க. அவங்கள்ட்ட பேசும்போது ஒரே அழுகை. ஒரு பெண் கன்சீவாக இருந்தாங்க. இந்த 1ஆம் தேதி அவங்களுக்கு டியூ டேட் கொடுத்துருக்குறாங்க. 2 பெண் பிள்ளைங்க பிறந்துட்டாங்களாம். 3ஆவது ஆண் பிள்ளை தான் வேணும். எப்படி இருக்கு பாருங்க. கடவுள் குழந்தைய கொடுக்கறது எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியம். அது பெண்ணோ ஆணோ கர்த்தரிடத்தில் கிடைக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம் இல்லையா? அப்போ அதை தேங்க்ஃபுல்லாக அந்த தேங்க்ஃபுல்லாக வாங்கலை பாருங்க, வாங்கிறதுக்கு மனசு இல்லை பாருங்க. எத்தனையோ பேர் அலையிறாங்க, ஃபெர்டிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி அலையிறாங்க.
இன்னும் அவங்களுக்கு குழந்தை கிடைக்காத ஒரு ஒரு வழியில் எவ்வளோ பேர் அலையிறாங்க, வருத்தத்தில் இருக்கிறாங்க. நாங்களும் ஒரு ப்ரேயர் ரிக்வெஸ்ட், ஒரு எங்ககிட்ட ப்ரேயர் நோட் இருக்குது. அந்த ப்ரேயர் நோட்டில் எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனால் இவங்களுக்கு ஆசைப்படுங்க, ஆனால் எது கொடுத்தாலும் ஏற்றுக்கணும், நன்றியோடு ஏற்றுக்கணும். ரிசீவ் தேங்க்ஃபுல்லி அண்ட் ரெஸ்பாண்ட் கிரேட்ஃபுல்லி. நன்றி உணர்வோடு ரெஸ்பாண்ட் பண்ணணுங்க, நானும் நீங்களும். அவர் சொல்றாரு, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில் ஏந்திக்கிட்டு கர்த்தர் நாமத்தை தொழுது கொள்ளணும். நான் கர்த்தருக்கு செஞ்ச பொருத்தனையெல்லாம் நிறைவேற்றணும்.